அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியே. சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி சனி பகவான் 29/3/2025 முதல் 23/2/2028 வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 9ல் சனி அமர்வதால் பாக்கிய சனி ஆரம்பமாகிறது. எனவே சனி தனது மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் தனது பார்வைகளை செலுத்துகிறார். இதில் 3ஆம் பார்வையாக கடகராசியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை அவர் பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக ராசியிலிருந்து 6ஆம் இடமான ரணரோகஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது சனி மீனராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபராசியான 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே லாபஸ்தானம் என்பதால் வரக்கூடிய லாபம் மூத்த சகோதரம் பாதத்திற்கு மேல் வலது காதுக்கு மேற்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஆகையால் இந்த லாபஸ்தானம் என்பது ஒப்பந்தங்களில் இழுபறி குறையும். பொருளாதார நிலையில் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும், வெளிநாடு சார்ந்த பொருளாதாரத்தில் தங்களுக்கு நன்மையே ஏற்படும். தொழில் சார்ந்த லாபமும் வந்து சேரும். அப்ப கடகராசிக்கு மகிழ்ச்சி தானே. சனி மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக அவர் கன்னிராசியை பார்க்கிறார். அப்ப கடகராசிக்கு அது 3ஆம் இடமாகும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் எனப்படும். அதாவது தைரியம், இளைய சகோதரம், இதை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். உடன் பிறந்த சகோதரர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக உங்களுக்கு அமையும். வேலையாட்கள் சாதகமாக இருப்பார்கள். தைரியம் கூடும். இதில் உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு தைரிய ஸ்தானத்தை சனி பகவான் அளிக்கிறார். அடுத்து சனி மீனராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக ராசிக்கு, அதாவது தனுசு ராசியை, ராசிக்கு 6ஆம் இடமான ரண ரோக ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி என்றால் கடன், ருணம், ரோகம், சத்துரு, எதிர்ப்பு, வேலை மாற்றம், மனநோய், பகை, வழக்கு சார்ந்த இடங்களை இது குறிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இழுபறியான நீதிமன்ற வழக்குகள், தடைகள் முடிவுக்கு வரும். வேலை சார்ந்த பிரச்சனை நிலைமை மாறும். வரவு சார்ந்த இழுபறியான நிலை சாதகமாக உங்களுக்கு அமையும். அப்ப இந்த 10ஆம் பார்வையாக உங்க 6ஆம் இடமான ரணரோகஸ்தானத்தை பார்க்கிறது. அந்த வகையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அப்ப சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதகமாக தொடங்கும். ஒருவருக்கொருவர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மற்றும் செலவுகள் மூலம் உங்கள் உறவும் முன்பை விட நன்மையே அடையும். பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் தீரும். தொலைதூர பயணங்களான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு திடீரென பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எங்காவது பணம் சிக்கியிருந்தால் அது உங்களை தேடி வந்து கிடைக்கும். ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். அடுத்து தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீட்டை தவிர்க்கவும். கடகராசிக்கு இந்த சனி பயிற்சியில் நிச்சயம் நல்ல பலன்களை
நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் கடகராசிக்கு ஒரு நல்ல நிலைதான். பயிற்சியினால் நமக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இருந்தாலும் இந்த பலன்கள் பொதுவான பலன்களே ஆகும். அவரவர் பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சனி பெயர்ச்சியை பார்க்கும் அன்பர்களே, ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் ஒவ்வொரு ராசியின் ஆடியோ உங்களுக்கு மிக விரைவில் வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.